அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோ சம்மந்தமாக அவங்களோட நான் தொடர்பு கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கும் ருமேனியா சம்மந்தப்பட்ட ஒரு விளக்கத்தோடு நான் தொடர்பு கொள்கிறேன். அதோடு என்னுடைய வீடியோக்களை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க. வாங்க இன்றைக்கு என்ன விடயம் சம்மந்தமாக கதைக்கிறோன்ற வீடியோவில் பார்க்கலாம். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கும் ஒரு ருமேனியா சம்பந்தமான தகவல் ஒன்றோடு நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு என்ன விஷயம் சம்மந்தமாக கதைக்க போகிறேன்ட்டு சொன்னால், இந்த ஏராளமான ஆக்கள் என்ன இந்த விடயம் கேட்டு தொடர்பு கொள்கிறீங்க. குறிப்பாக இங்கே ருமேனியாவில் ஸ்ரீலங்காவில் இருந்து ருமேனியாவுக்கு வந்தோடனே இங்கே ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகளால் நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள். அது என்ன விடயம் சம்மந்தமானு சொன்னால், இந்த ரிலீஸ் லெட்டர் எடுக்கிற, அதாவது ரிலீஸ் லெட்டர்ன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட வேலையில் இருந்து விலகுற சம்மந்தமான ஒரு விடயம் சம்மந்தமாக நீங்கள் என்னட்ட தொடர்பு கொள்கிறீங்க. அது பற்றி தான் கதைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவுக்கு பாருங்கள். என்னென்னு சொன்னால், இது கட்டாயம் தேவையான ஒரு விடயம்தான். உண்மையான விடயத்தை நான் இங்கே உள்ள நிலப்பாடை வச்சு உண்மையான விடயத்தை மட்டும்தான் பதிவிடுறேன். இந்த ரிலீஸ் லெட்டர் எடுக்கிறதுல உள்ள பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி பார்த்தா, உண்மையிலே நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்களன்ட்டு வைங்க, வேலை செஞ்சால் அங்கே வேலை ஏதோ விதத்தில் பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் ரிலீஸ் லெட்டர்ன்ற ஒரு முடிவுக்கு வருவீர்கள். இப்போ இங்கே உள்ள நிலப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் லெட்டர் எப்படி கொடுப்பான்னு சொன்னால், குறைஞ்சது நீங்கள் 6 மாதம் அல்லது அவன்ட எக்ரிமெண்ட்டுக்கு 6 மாதமோ அல்லது அவன்ட எக்ரிமெண்ட் மட்டும் வேலை செஞ்சாலும் அப்படி அந்த நடைமுறை இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் 1 வருஷமாச்சும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வேலை செஞ்சுருக்கணுமன்ற அநேகமான கம்பெனிகள்ன்ற ரூல்ஸ். சில கம்பெனிகள் உங்களை ரிலீஸ் லெட்டர் சில நேரங்களில் தருவாங்க. அது உங்களில் உள்ள மிஸ்டேக்காகவும் இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் அவங்களில் உள்ள மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ அந்த ரீதியிலே உங்களுக்கு ரிலீஸ் லெட்டர் தருவாங்க. சரி, ஓகே. இப்போ அந்த விடயத்துக்கு போவோம். இதில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்ற பற்றின ஒரு விடயத்துக்கு போவோம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு கொண்டு இருப்பீங்க, அந்த வேலை பிடிக்கலை என்றோடனே நீங்கள் ரிலீஸ் லெட்டர் எடுக்கிறீங்க. சரியா, ரிலீஸ் லெட்டர் எடுத்துகிட்டு வேறு கம்பெனிக்கு வேலையை போகிறீங்கன்னு சொன்னால், அடுத்த கம்பெனிக்கு வேலைக்கு போய்க்க அவன் ஒரு விடயம் பார்ப்பான். நீங்கள் அந்த கம்பெனியில் ரிலீஸ் லெட்டர் எடுத்துருக்கிறீங்களான்ட்டு பார்ப்பான். அதாவது ஏற்கனவே வேலை செஞ்ச கம்பெனியில் ரிலீஸ் லெட்டர் எடுத்துருக்கணும். அதை விட உங்களுக்கு இங்கத்தையே டிஆர்சி கார்டு கட்டாயமாக தேவையான உண்டு. இந்த 2 விடயம் மெயினாக பார்ப்பாங்க. இந்த 2 விடயம் இல்லையாட்டி உண்மையிலேயே அந்த கம்பெனிக்கு உங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அதோட இப்போ குறைஞ்சது இப்போ 3 மாதம் என்றாலும் நீங்கள் சில நேரங்களில் ஆரம்ப வேலையை செஞ்சு கொண்டு இருந்திருப்பீங்களானே, அந்த வேலையை ரிலீஸ் லெட்டரை கொடுத்து வந்துட்டீங்களான்ட்டு சொன்னால், அடுத்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்க சில நேரங்களில் 3 மாத காலத்துக்கிட்ட நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்குரிய ரீசன் என்னென்னு சொன்னால், அடுத்த ஒர்க் பர்மிட் தயாரித்து அதுக்கு பிறகு தான் சில கம்பெனி உங்களுக்கு வேலைக்கு எடுப்பான். சில நேரங்களில் நீங்கள் யாராச்சும் நல்ல ஒரு அணை பிடிச்சும் சில நேரங்களில் வேலைக்கு வரலாம். ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமாக அமையுமான்றது எனக்கு தெரியலை. ஆனால் இங்கே உள்ள ரூல்ஸுக்கு இங்கே உள்ள ரூல்ஸு இந்த நடைமுறை இப்படி தான் இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் ஆரம்ப வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய இண்டிவிஜுவலான செலவில் நீங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த விடயத்தை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த ஒரு சில பேருக்கு நான் சொல்கிற அட்வைஸ், உங்களுக்கு ஒரு வேலை இங்கே ஒரு வேலை பிடிக்காட்டி நீங்கள் வேலைக்கு மாற போகிறீங்களன்னு சொன்னால், உண்மையிலே ஒரு 3 மாதத்துக்கு முதலே ஒரு முன்னாயத்தப்படுத்தி ஒரு கம்பெனியை தொடர்பு கொள்ளுங்க. எப்படி என்றாலும் தொடர்பு கொண்டு அங்கே உள்ள ஆக்களை எப்படியா என்றாலும் பிடிச்சு அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்திட்டு நீங்கள் ரிலீஸ் லெட்டர் எடுத்துக்கொண்டு வேலைக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெட்டர். நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தாமல்
இப்போ நாளைக்கு அந்த மற்ற கம்பெனிக்கு போய் வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்ன்ட்டு நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் அப்படி செய்வீங்களான்னு சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஸோ